Look at verse 33, please. We looked at it last week. I'm going to emphasize something again this week, and then we'll look at 34 and 35 as well. Psalm 18. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். Now remember, last week I told you that the word hinds feet, in some translations as well as in the Hebrew, appears as the feet of mountain goats, wild mountain goats. மான்களுடைய கால்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, சென்ற வாரத்தில் ஒரு காரியத்தை நான் சொன்னேன். என்ன? நாம் நினைக்கிற வண்ணமாக மான்களுடைய கால்களை போல் என்று நாம் நினைக்க கூடாது. இது எபிரேய மொழியிலும் மற்ற ஒரு சில ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் மலை ஆடுகளுடைய கால்களை போல் நம்முடைய காலை அவர் மாற்றுகிறார், உயர்தலங்களில் நம்மை நிறுத்துகிறார் என்று நான் சொன்னேன். இதை நாம் படித்தோம், தியானித்தோம். ஆனால் உண்மையாகவே அது அவிதமான ஒரு காரியமா? ஏன் இதை குறித்து நான் மீண்டும் சொல்லுகிறேன் என்றால், மலைகளிலே வாழும் ஆடுகள், அவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எப்படி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாய்ந்து செல்வதை நாம் பார்ப்போம். ஆனால் விழாதபடிக்கு அவைகள் அதை செய்வதை நாம் பார்ப்போம். We see mountain goats traversing mountain peaks and other areas in an amazing way. They jump from place to place. And it's amazing because for us it's disaster. If anything happens, it's finished. But for the mountain goat, they don't even think of disaster. It's like someone put it like this. He said, scientifically speaking, the bumblebee has a wingspan that does not permit it to fly. But it still flies. Do you know why? Because nobody's told it that it cannot fly. So nobody's told the mountain goat, you're going to crash. You're finished. Because built into it by God is the capacity to move from one peak to another place. Amen. Now David is saying that's how he makes our feet. Now the question is it true? Is it scriptural? Now I believe that it is scriptural because most times we read things like this and we think it's just a poetic expression. If it's a poetic expression, it's of no use to me in practical everyday living. கவிதைக்கு ஏற்ற ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது என்று மட்டும் நாம் இந்த வசனத்தை வாசிப்போம் என்றால், ஒவ்வொரு நாள் நாம் சந்திக்கும் காரியத்துக்கு இது ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது இது பிரயோஜனமற்ற ஒரு வசனமாகத்தான் இருக்கும். ஆனால் இது உண்மையா என்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதை குறித்து நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே 1 சாமுவேல் 24வது அதிகாரத்திற்கு என்னை எடுத்தார். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 2வது வசனம். I want you to see 1 Samuel chapter 24 and verse 2. And I want you to mark it down in your Bibles, please. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளில் உள்ள கன்மலைகளின் மேல் தேட போனான். Isn't it amazing how David was hiding in the places where the mountain goats, the wild mountain goats lived. So no man could just go in and get David. It was hard, dangerous places, slippery places. But for David did not record one of his men slipping and falling and hurting themselves. Isn't it amazing? He's on the run, but not one casualty. Why? Because God made the feet of his men as the feet of those wild mountain goats. Now that's what David is talking about. He's saying he'll make you sure-footed. Why? He did it for us. God is no respecter of person. He'll do it for you.
நாம் சேவிக்கும் தேவன் பட்சபாதம் உள்ள கர்த்தர் அல்ல. எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார் என்று சங்கீதம் 18 செழிப்பை குறித்து அவர் பேசும்பொழுது இதை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் செழிப்பு என்றால் ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆவி, ஆத்மா, சரீரம் என்று முழுமையான மனிதனை தொடக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் தெய்வீக செழிப்பு. அது ஒரு சத்தியம். சத்தியத்தை போல் நாம் போதிக்க வேண்டும், சத்தியத்தை போல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இரண்டு மனதுள்ளவர்களாக அல்ல, ஒரு மனதுள்ளவனாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். How do I accept divine prosperity? With a single-minded purpose, not with a double mind. Because prosperity, the Bible way, is a truth, and it's an absolute truth, and it must be received as an absolute truth. I wish you had been here for the second worship service. It was an amazing time when we saw how God blesses people. And that's another thing for another day. But let's just look at this verse, please. 34. Verse 34. வெண்கல வில்லும் என் புயங்களில் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழகுவிக்கிறார். He teaches me how to war, that a bow of steel may be broken by my arms. I break it. அவர்கள் வெண்கல வில்லை நான் முறித்துக் கொள்ளும்படிக்கு என்னை கற்றுக் கொடுக்கிறார், எனக்கு பயிற்சி கொடுக்கிறார். இதை ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது யுத்தம். யுத்தத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னு நாம் பார்ப்போம் என்றால், மரணமும் ஜீவனும் யுத்தத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும். See, life and death is a very important scenario in a battlefield. Now, unless you are prepared and taught, you won't know what to do. தேவன் தாமே ஆவிக்குரிய யுத்தத்திலே இப்படியாக நீங்கள் செல்ல வேண்டும், இப்படியாக நீங்கள் பேச வேண்டும், இப்படியாக நீங்கள் நினைக்க வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்காவிட்டால் நிச்சயமாகவே நாம் மாண்டு போவோம். I said this in the second worship service. I want to repeat it here today in the evening worship. And get this right. We are up and against people who are streetwise in the world. But unless we walk in the wisdom of God, we will be swallowed up by worldly minded people. Because they're sharp. But the wisdom of God will keep us one step ahead of them. That's what David experienced. Can I have an amen, please? Saul had the might of an Israelite army. Now you all know what the Israelite army is capable of doing. Can I have an amen, please? The other day I read in the paper, they're dropping some bomb that nobody knows what it's all about. It affects only people below the legs, below the hips, and it causes amputation. Nobody knows what kind of chemical that bomb has. Now what they're capable of doing now, they did even then. Can I have an amen, please? Better smile. We're all of one family. What we are seeing now, they're capable of doing, they did then. Old covenant people, God's blessing was on them. Saul had the might of the army. David had a very little group of people. But God kept David one step ahead of Saul. Never gave him into his hands. That's what he'll do if you'll go with wisdom. தேவ ஞானத்தோடு நாம் செல்வோம் என்றால், ஒருபோதும் மனிதனுடைய கைக்கு ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். மனிதர்கள் நமக்கு எதிராக நிற்கும் வேளையிலே, பிசாசானவன் நமக்கு எதிராக நிற்கும் வேளையிலே, அவன் கைக்கும் அவர்கள் கைக்கும் அவர் ஒருபோதும் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். He'll keep us one step ahead, always. Now that's why it's important for us to get this right. We have to be taught. To be taught, we must be teachable. Some people are not. They get offended when you tell them something. அவர் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார் என்பது முக்கியமல்ல, நாம் அந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லை என்பதுதான் முக்கியம். God's always ready to teach, but are we teachable? Are we ready to receive from him? Teachable people are reachable people. Teachable people will go far in life.
People think they know it all. They never are humble enough to receive instruction. They will always at some point of time stagnate and begin to die. கர்த்தரால் பயிற்சி பெறாத மக்கள் எப்படி இருப்பார்களாம்? ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரே இடத்திலே நின்று கொண்டு மாண்டு போகும் மக்களாக அவர்கள் இருப்பார்கள். But look at verse 35, 35வது வசனத்தை பாருங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். அப்படி என்றால் ரட்சிப்பு என்பதும் ஒரு கேடகம். புதிய ஏற்பாட்டிலே விசுவாசமும் ஒரு கேடகம் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? ரட்சிப்பு எதிலிருந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. ஆகையால் இந்த வசனம் ஒரு முரண்பாடான வசனம் அல்ல. This is not a word or a scripture portion that is a paradox. Remember, salvation doesn't come from anything else but from the word of God. What do you mean, pastor? Who is Jesus? Who is Jesus? The living word of God. It's through him that the gates of salvation are opened up. So if you talk about salvation, salvation is a shield, just as much as faith is a shield. ரட்சிப்பு என்பது ஜீவ வார்த்தையாகிய இயேசுவினிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறபடியால் விசுவாசமும் அவரிடத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. ஆகையால் இரண்டும் நமக்கு ஒரு கேடகமாக இருக்கிறது. வாசிப்போம். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. நான் விழுந்து போகும் நேரங்களிலே என்னை தாங்கக்கூடிய வலது கரம் யாருடைய வலது கரமாக இருக்கிறது? கர்த்தருடைய வலது கரமாக இருக்கிறது. வலது கரம் என்று நாம் சொன்னாலே அது எதை காண்பிக்கிறது என்றால் வல்லமையின் கரம். Remember, the right hand is always considered a hand of strength. So what hand is keeping me up when it looks like, my God, I can't make it? Well, it's the hand of the Lord. And the hand of the Lord will keep you. The hand of the Lord will protect you. The hand of the Lord will guide you. But you got to understand, it's the hand of the Lord. If you think it's your smartness, you'll be in a mess. And I'm telling this to you because that's how it is with most people. They think they're smart enough to handle life. They're smart enough to beat a situation. Well, at some point you will find that someone is smarter than you. And you'll smart for that smartness that you thought you were smart enough to have. Please listen. You want to make it in this world, throw yourself into the mercy of God. That's what I was talking to someone just a little bit earlier. Enhance prayer time. Enhance time in the Word. Why? Because that will keep us from getting into a mess. That will keep us from falling a prey to the hands and the wiles of ordinary men in whom there is no faith. விசுவாசம் இல்லாத மனிதர்களுடைய கைக்கு நாம் தப்பிவிக்க வேண்டும் என்றால் ஜெப வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும், வார்த்தையின் வாழ்க்கையும் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய திறமை, நான் திறமை சாய்ந்தவன், திறமை உள்ளவன், நான் எப்படியாவது தப்பிப்பேன் என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தப்பிக்க முடியாது. You cannot escape. You will get caught sometime. But if you keep your trust in God, in his hand, that's what David did. He always, you study the life of David, it's an amazing life. Life of a very fallible man, but a man who threw himself constantly into the hand of God. தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை என்று நாம் சொல்லலாம். ஏனென்றால் அவன் அசாதாரணமான காரியங்களை செய்தாலும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன என்றால் ஒவ்வொரு போதிலும் அவர் கர்த்தருடைய கைக்கு அப்படியாகவே சாஷ்டாங்கமாக விழுந்து, ஐயோ ஆண்டவரே, உம்மால அன்றி எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லும் ஒரு மனிதனாக அவன் இருந்தான். Constantly, you study the life of David, you read his Psalms, you will find one thing standing out prominently. What? Him throwing himself into the mercy of God. It's amazing. Why can't we learn from a man who made it? A man who made it from the javelin that flew against him and from the sword that was against him, but which never killed him. He died in a good old age. He died blessing his children. He died seeing the plan of God and the purpose of God achieved. Why? To tell you this,
He died after he had planned out completely what was required for the building of the temple of Jerusalem. It's an amazing life. And this is a man from such a young age who was escaping the javelin that was thrown at him. My friends, every day there's something thrown against you. It's up to you to throw yourself into the mercy of God. That's Bible prosperity. Bible prosperity is not getting hit. Bible prosperity is not getting, plastered to the wall with a javelin. That's what Saul thought. I'll kill him in such a way. And please listen, it's not like you and I throwing the javelin. These men knew how to use the spear. They knew how to, throw a javelin. If they threw it, they'll get you. They'll get you. Because in those days, if you don't get the other man, they'll get you. So you better know where you're throwing. But every time the man threw the javelin at David, the Bible says God took it a different direction. And he escaped. My friend, that's your life. That's my life. That's our life's testimony. Every day there's something that's coming up against us to put us down. But thank God for Jesus. Hallelujah. He'll put us over. நமக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் நாம் மாண்டு போகும்படிக்கு பிசாசானவன் ஒரு தன்னுடைய அம்பினாலே நமக்கு எதிராக ஒரு காரியத்தை அனுப்புகிறான். He is sending out things against us. He is sending out arrows against us. He is sending out fiery darts against us. He wants us to be finished. He wants us to lose hope in a good God. But thank God, God doesn't permit it. Look at the last part of that verse, please. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும். பெரியவன் ஆக்குவது கர்த்தரால் வருகிற ஒரு ஆசீர்வாதம். எப்படி அவருடைய காருண்யத்தால். Look in the English Bible. The English Bible says, your kindness has made me big. But in the original it says, your meekness has multiplied me. So meekness is not weakness. Morning I said it. An angry man is actually a man who is frightened. He's all the time shouting. All the time frightened. I read an interesting article the other day in the Reader's Digest. Now that article is interesting, not the other articles, but this article was interesting. It says, a man who always shouts out that he is the boss in his office is actually lost being the boss. Because he's trying to get everybody to believe he's the boss. He's not the boss any longer. You find people all the time doing it. They're frightened people. They're terrified people. They don't know what else to do. But people who know God are meek people. Their passions are completely under control. They know God is in control. They know Jehovah Sabaoth will fight for them. The Lord God of hosts will fight for them. சேனைகளின் கர்த்தர் எனக்காக யுத்தத்தை நடப்பிப்பார் என்று அறியும் மக்கள் உண்மையுள்ள தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் அவ்விதமான மக்களுக்கு பெருக்கமும் உயர்வும் நிச்சயமாகவே கர்த்தருடைய கரத்திலிருந்து வரும். Increase will come. Multiplied blessings will come. So prosperity is good. Can I have an amen, please? Prosperity is good. Enhance productivity. Enhance blessing. Multiplication. That's what God says He will do in your life. So let's put our hands together and thank God for God's word this evening. And I want you to know that God cares for your praise and worship. Hallelujah. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கர்த்தர் தந்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Oh, hallelujah. Hallelujah. We're glad we're here, O Lord. Glad to be in your presence, for your word is our delight. Hallelujah. Oh, hallelujah. Mama sikala raderia. Shodoro ho sikayala. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Kindly take your offerings and the Lord's tithe in your hands, please. Let's lift it up before the Lord. And we're going to pray and give this evening. கைகளிலே அதை காணிக்கையை எடுத்து நாம் கர்த்தருக்கு முன்பாக அதை உயர்த்தி ஜெபித்துக் கொடுப்போம். Father, in the name of Jesus Christ of Nazareth, how glad we are to be here this evening.
and to hear your word and to know how much you care for us and how much you're interested in fighting our battles for us and how much you're interested in standing with us. We are glad that we are hearing the word of truth this evening. இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஏனென்றால் அது ஜீவனின் வார்த்தை, சத்தியத்தின் வார்த்தை, மாறாதது. It's an absolute truth. It's words of life. We are glad that this evening we could come into your presence with our offerings and your tithe, O Lord, and sow into your kingdom. For when we sow into your kingdom, there is blessing. There is no lack in our lives. ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் விதைக்கும் இந்த விதை நீர் பெருக செய்து ஏற்ற காலத்திலும் ஏற்ற நேரத்திலும் எங்களுக்கு ஒரு அறுவடை நீர் தருவீர் என்று நாங்கள் அறிந்துமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். This evening we pray that your people will value what they're doing, O God, highly. Value the word they receive, value the revelation they have. Live by that, O God. Choose not to move away from it and enjoy the fullness of your blessing. Thank you, Lord. Great is thy faithfulness. In Jesus' name we pray. And everybody said, Amen and Amen. Hallelujah. Our offerings in the Lord's tithe will be received this evening. காணிக்கையும் கர்த்தருடைய தசம பாகத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். We have a couple of announcements to be made this evening. I want you to know that our newsletter for the month of August is available at the table behind. Please take your copies with you and read them. If you are giving it out to someone else, please do it prayerfully and believe that God will do mighty things in their life as well. Remember, mistakes are things that any man is capable of doing. So I want you to take this newsletter with you and I want you to prayerfully believe that God will turn mistakes into miracles. ஆங்கில செய்தித்தாள் பின்பாக இருக்கும் மேஜலை நீங்கள் பார்க்கலாம். தயவு செய்து எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் ஜெபத்தோடு அது கொடுங்கள். நிச்சயமாகவே மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமுள்ள தேவ செய்தியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I also want you to know that the men's prayer will be on the 2nd of this month, the month of August, that is coming Wednesday, at 7 o'clock in the evening. வருகிற புதன்கிழமை மாலை 7 மணி அளவிலே இங்கே சகோதரர்கள் கூட்டம் மட்டும் நடக்கும். சகோதரர்கள் தயவு செய்து வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நிச்சயமாகவே சாட்சி நேரத்திலே மற்றவர்களுடைய சாட்சியையும் நீங்கள் கேட்கும் வேளையிலே அது பிரயோஜனமுள்ள சாட்சியாக அது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that the testimony of God which is on the lips of the brothers who will be here, this men's prayer will be a blessing to you as well. So brothers, please keep it in mind and tell others about it and invite them to come. This evening I'd like you to turn with me, please, in your Bibles to the place where we stopped last week. And சென்ற வாரத்திலே நாம் இரண்டு சாமுவேல் 12வது அதிகாரத்துக்கு சென்றோம். அந்த இடத்திலே நாம் பார்த்த ஒரு காரியம் என்ன? பிரமாணத்துக்கும் தேவ கிருபைக்கும் இருக்கும் வித்தியாசத்தை குறித்து நாம் தியானித்தோம். The difference between the law and grace. Now why are we talking about this? Because this is all a part of having hopeless situations turned around into hopeful situations in a man's life. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை எப்படி நம்பிக்கை உள்ள சூழ்நிலைகளாக நாம் திருப்பலாம் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தாவீது செய்த பாவத்தை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம். ஆனால் அது ஒரு பெரிய காரியம் அல்ல. எப்படி தேவ கிருபை அந்த சூழ்நிலையை மாற்றினது என்பதுதான் நாம் தியானித்தோம். ஆகையால் தான் மற்றவர்களை நாம் பார்க்கும் வேளையிலே அவளை நியாயம் தீர்ப்பது சரி அல்ல என்று நான் சொன்னேன். It's wrong to judge people because it's God who judges every man. But as far as our lives are concerned, we live our lives with one thing in mind. We want God's acceptance of our life. நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையோடு நாம் வாழுகிறோம்.
எதற்காக நான் இதை பேசுகிறேன் என்றும் நீங்கள் கேளுங்கள். நான் 2 கண்ணாடிகளை குறித்து பேசினேன். ஒரு கண்ணாடி இயற்கையின் கண்ணாடி, இன்னொரு கண்ணாடி ஆவிக்குரிய கண்ணாடி. இயற்கை கண்ணாடியிலே நாம் இயற்கை சரீரத்தை பார்க்கிறோம். ஆவியின் கண்ணாடியிலே ஆவியிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு காட்சியை பார்க்கிறோம். Now the reason I told you this is this. It's not because we are told not to judge anybody in an offhanded way. Please listen carefully. We are talking about the 2 kinds of mirrors. One mirror is an earthly mirror which shows us our physical body on the outside, the way we are, the way we look, and the way we are in the natural. But the other mirror is a mirror that shows us our spiritual life. The only thing is this: the mirror that shows us our spiritual life doesn't portray our spiritual life based on another man's life. Now that's the reason why I told you this. So get me right and don't misread me or misquote me. The spiritual mirror shows us the person of Jesus and tells us you and I are changed into his image, not the image of brother so and so or sister so and so. So every person has only one thing that they have to follow. Mind your own business and look at the spiritual mirror and the picture they see in the spiritual mirror. Am I being changed into the image of Jesus? Period. You're not to worry about the other person. For example, I'm called to preach the word of God. And I preach the word of God, I teach the word of God. Of course, I have a concern for people. It's a pastoral concern. It's not a natural concern. It goes beyond that. But after a point of time, whether the man will change or not is dependent on the man. It's dependent on the woman. It's up to them. There will be people who will accept divine healing. There will be people who will reject it. There will be people who will accept Bible prosperity. There will be people who will reject it. There will be people who will sit in a service like this and receive the word of God and profit from it. There will be others who will come for a service like this and just go back the same way. Why? Because they choose not to receive the word. You can't blame anybody. Then why did they come? That's not my problem. Some of them came for the sake of coming, because they felt every Sunday evening they got to go somewhere. So each man stands before his master, and each man is accountable to his master. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய எஜமானுக்கு முன்பாக நிற்கிறான் என்று வேதத்திலே நாம் ஏற்கனவே வாசித்தோம், தியானித்தோம். ஆகையால் இயற்கை கண்ணாடியிலே நாம் பார்ப்பதை போல ஆவிக்குரிய கண்ணாடியிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் எப்படி இருக்கலாம் என்று ஒரு படக்காட்சி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் யாரை வைத்து அது கொடுக்கிறார் என்றால் அவரையே வைத்து அவர் கொடுக்கிறார். He shows us his image and he says you are to change into this image. Now, based on that, what David did was terrible. But the thing that I was emphasizing was this: in the midst of the pain and in the midst of the agony, in the midst of the weakness and in the midst of the sin, we see the mercy of God redeeming that situation, getting it back. பாவத்தின் மத்தியிலும் அசுத்தத்தின் மத்தியிலும் கொலையின் மத்தியிலும் விபச்சாரத்தின் மத்தியிலும் நடந்த ஒரு காரியம் என்ன? அந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபை அந்த சூழ்நிலையை எப்படி திரும்பவும் மாற்றினது என்பதுதான் நாம் சென்ற வாரத்திலே பார்த்தோம். ஆமென். How did that situation change? Look at 2 Samuel chapter 12 and look at verse 24 and 25. Now this is the offspring from Bathsheba the second time. And what I was just trying to show you this last week was this. I said the first child David had through this lady, there must have been so many things in his mind. He must have had so many hopes and aspirations, but suddenly he saw the child fall sick and die as a result of judgment. Now,
in his heart when she got pregnant the second time, the same feelings of insecurity must have been there. Must have been wondering, will God accept this child? Will this child be special in his sight? Will God honor this union once again? Now this is what I said. And let's read the verses out and then you'll understand it well. பாருங்கள், இந்த இரண்டாவது பிள்ளை இந்த ஸ்திரீயின் மூலமாக, பத்ஷிபா என்று சொல்லப்படும் அந்த ஸ்திரீயின் மூலமாக தாவீது பெறப்போகும் நேரத்திலே அவனுக்குள்ளாக எவ்விதமான காரியங்கள் அவன் மனதிலே ஓடி இருக்க வேண்டும். You just got to understand it like this, because the man was a man of like passions like us. Must have been wondering and thinking what's going to happen. பின்பு தாவீது தன் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயானித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். It's amazing. God is openly expressing love for this boy. Now, how did he show the love? That's the most amazing part. Look at verse 25. அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதேதியா என்று பெயரிட்டான். Verse 25, in some translations have it so beautifully. God sent Nathan the prophet, the very man who had pronounced judgment earlier, he sent him the second time with messages of congratulations. He said, congratulations, David. He said, thank you, Nathan. He said, no, it's not me. God told me to tell you congratulations. There's a lot of difference. He said, now the second time I am congratulating you as Nathan the prophet. But the first congratulations came from God. David must have looked at Nathan in surprise. He said, what? He said, the first congratulations came from God. God sent me to congratulate you. He said he loves this boy. He says he's interested in this boy. He says he's having a special attention on this boy. That's what grace does. Amen. That's what grace does. So it's up to us. If you think, no, we'll go by the law, well, the law will have its course against us. But if we go by grace, God's grace will always sustain us. தேவனுடைய கிருபை நம்மை எப்பொழுதுமே தாங்கி நடத்தும் கிருபையாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் பாருங்கள், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை நம்மை சந்திக்கும் நேரங்களும் கர்த்தருடைய கிருபையின் பின்பாக நாம் செல்வோம் என்றால் அந்த கிருபை அந்த சூழ்நிலையை மாற்றும். You're looking at a hopeless situation, it's terrible. Then you want that situation to turn around. Go with grace. God will turn that situation around. He'll transform that situation. He'll get you out of your mess. Now I want to show you a couple of scriptures, please, from Galatians. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த கண்ணாடியிலே பார்க்கக்கூடிய காட்சியிலே நாம் என்ன பார்க்கிறோம்? Galatians chapter 5. கலாத்தியர் 5வது அதிகாரம் Look at verse 18, please. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. பிறகு 19வது வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகையால் தேவனுடைய ராஜ்யத்தில் இவ்விதமான அசுத்தங்கள் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் 22வது வசனம். ஆவியின் கனியோ, என்னங்க, ஒரே ஒரு கனி. ஒன்பது கனி என்று மக்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 9 கனிகள் இல்லை, ஆவின் கனியோ. ஆகையால் தான் பலர் ஆவியானவர் கொடுக்கும் வரங்களோடு ஆவியின் கனிகளை ஒப்பிட்டு அவர்கள் பேசுவதை ஒரு சில நேரத்தில் நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் ஆவியின் கனியோ என்பதுதான் வேதாகமும் நமக்கு போதிக்கிறது. Now it's up to you. Some of you may get ticked off hearing that itself. But I thought it was 9 fruits of the Spirit. Sorry, the fruit of the Spirit. So there are a lot of things you heard from the pulpit which are not entirely biblical. You want to be biblical, just go with what the Bible says. The fruit of the Spirit, one fruit with 9 manifestations. ஆவியின் கனி என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு கனி வித்தியாசமான 9 விதத்திலே காட்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது. Let's read. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் இதற்கு விரோதமாக ஒரு பிரமாணமும் நிற்க முடியாது. No law can prevail against the fruit of the Spirit. And let me tell you this also, please. The 9 gifts of the Spirit is very, very different from the fruit of the Spirit. I want you to write it down. A little bit of explanation. So I will set the record right this evening. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே 9 வரங்களை குறித்து, ஆவியின் வரங்களை குறித்து நீங்கள் வாசிப்பீர்கள். அந்த வரங்களை வாசிக்கும் வேளையிலே இந்த ஆவியின் கனிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன? அந்த வரங்கள் செயல்படும் பொழுது ஆவியானவர் யாருக்கு எந்த வரம் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் செய்யக்கூடிய ஊழியத்தை பார்த்து அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். The manifestation of the Spirit is given to every man by the Holy Ghost based on the work they are going to do. So simply don't be asking yourself for some gift, because you see Paul said covet ye the best gifts. So all that I need to covet, you can covet the best gift. But if you are never going to pray for somebody who is sick, you will not have the gifts of healing in operation. Let me put it very plainly to you this evening. If you can't exercise faith in small matters, you will not have the gift of faith in operation in big matters. A lot of people understand English this evening. Don't get offended, but that's the truth. If you're all the time frightened, never open to dealing with the devil, the chances are that the discerning of spirits will not be in operation in your life, because you're refusing to put yourself on the line to be where God wants you to be. So the Holy Ghost, who is also wisdom personified, he knows exactly what kind of work you're going to do. He gives you the gift according to that work. And there's no use in getting offended, but just learn and receive this into your spirit right now. 9 வரங்கள் எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் ஜெபத்தினாலே அல்ல, ஒருவர் கையை வைத்ததினாலும் அல்ல. This is also another thing that people have done for years on end. Come, let me pray for you. For what? For you to receive the gifts of the Holy Spirit. If the gifts of the Holy Spirit were given like that, all that Paul would have had to say is go and ask somebody to pray that the gifts of the Holy Ghost would be transferred to you. The gifts of the Holy Spirit are not given like that. You read 1 Corinthians chapter 12.
the gift of the Spirit is given, the manifestation of that gift is given to every man as the Spirit wills. So God the Holy Spirit wants someone to be healed this evening. It's His prerogative to anoint somebody with the gift of healing, so you will be healed. The same with faith. The same with wisdom, the word of wisdom or the word of knowledge, or the gift of prophecy, or discerning of spirits, or miracles, or the gifts of healings. Sometimes you will see certain men used in one area. Cancers will be leaving. Some other people will be used in another area. Different gift is in operation. Different gift of healing. It's not wrong. It's as the Spirit wills. Don't sit and say, why only cancers are getting healed? Why not tuberculosis? Don't ask that stupid question. You ask a wise question, you'll get a wise answer from God. It's as He wills. So the scripture is clear. பாருங்கள், ஆவியானவர் தாமே அவருடைய விருப்பத்தின்படி ஆவியின் வரங்களை எந்த மனிதன் மூலியமாகவும் செயல்படுவதற்கு ஏவுகிறார். அந்த நேரத்தில் அவர் கொடுக்கிறார். ஆனால் ஆவியின் கனியோ, ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து வாசம் செய்த உடனே அந்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட தொடங்குகிறது. There's a lot of difference. When the Holy Ghost moves into a man's life, the fruit of the Spirit begins to manifest. That's why some people will ask a question like this: which is important, gifts or fruits? If you ask me, both are. Both are. But the problem is this: one has to do with the life of a man, another has to do with the ministry of a man. If you can understand that clearly, you will not ask that question ever. Both are important. ஆவியின் கனியோ இல்லாவிட்டால் வரமோ எது முக்கியம் என்று பலர் வரத்தை தேவையில்லை என்று சொல்வதற்கு ஒரு கேள்வியை கேட்பார்கள். Now they don't have the gifts of the Spirit in operation. So they'll ask a question. It looks very spiritual. Which is important? Isn't the fruit of this? My friend, the fruit of the Spirit is important. But you will be a powerless Christian if you don't have the gifts of the Spirit in operation as well. Then look at the flip side of the story. You will have the gifts of the Spirit in operation. But if you don't have the fruit of the Spirit, who's going to listen to you anyhow? So both are important. ஆவின் கனியும் முக்கியமானது, ஆவின் வரங்களும் முக்கியமானது. ஆனால் வரங்கள் எப்படி செயல்படுகிறது என்றால், ஆவியானவர் அவருடைய சித்தத்தினாலே அது செயல்படுகிறதாக இருக்கிறது. கனியோ வித்தியாசமானது. ஆவியானவர் வந்து நமக்குள்ளாக வாசம் செய்யும் அந்த நேரத்தில் தாமே அவரோடு கூட அவருடைய கனியும் வருகிறதாக இருக்கிறது. Remember, the fruit of the Spirit comes along with God the Holy Spirit. It's up to us to let it manifest. நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்படும்படிக்கு நாம் இடத்தை கொடுக்க வேண்டும். So when you look at this, you understand how important it is for us to read Galatians chapter 5 and understand what Paul is trying to teach. பவுலானவர் எதை கற்பிக்க விரும்புகிறார் என்று கலாத்தியர் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அது நன்றாக புரிகிறதாக இருக்கிறது. 24வது வசனம்: கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால், we are born of the Spirit, then we got to live by that Spirit. We got to walk by that Spirit. We got to understand that the second half is okayed, not the first part. The fruit of the Spirit is okay, not the fruit that comes out of the flesh, which causes so much of pain and so much of hardship and so much of turmoil in a man's life. Now look at Ephesians, please. எபேசியர் 5வது அதிகாரம்
Look at verse 8 and to 10. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். Can I have an amen please? At one time you were darkened, people living in darkness. Now you are people of light. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள், குறித்துக் கொள்ளுங்கள். How am I called to live? As a child of light, as a child desiring light, as a child believing in the light of God, as a child of the word, enhance lifestyle in the word. வசனத்திலே வாழும் மனிதனாக நான் இருக்க வேண்டியது கர்த்தருடைய பூர்ண சித்தம். ஏனென்றால் வசனத்திலிருந்து வெளிச்சம் வருகிறதாக இருக்கிறது. 9th verse. ஆவியின் கனி, again not கனிகள், okay, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். How does the fruit of the Spirit manifest? Again fruit, not fruits. Well, it's highlighted for us in verse 9. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். Find out what is acceptable by God. Find out whether God is into something. If He is into something, then He'll fight for you. He'll protect you. He'll keep you. He'll bless you. He'll help you be fruitful. He'll help you be productive. He'll help you bring forth. In fact, if you want to know where God wants you to be, find out how much of fruit you're bearing in that place. We're going to stop with that for now. How much of fruit are you bearing in that place? Some people keep asking questions. Am I in the right place? Am I in the wrong place? Instead of asking right, wrong, just ask this question. How much of fruit have I borne in this place? How much of fruit have I borne in this place? What good has come out of this place? My being in this place, either in personal life or in my interaction with people. சரியான இடத்திலே நான் இருக்கிறேனா இல்லையா என்று மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்வி கேட்பதை விட்டு வித்தியாசமான ஒரு கேள்வியை நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன? இந்த இடத்திலே நான் இருப்பது நிமித்தம் நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா இல்லையா? தனிப்பட்ட என் வாழ்க்கையிலே கனி இருக்கிறதா இல்லையா? மற்றவர்களோடு நான் சந்தித்து பேசும் வேளையிலே கனி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா இல்லையா என்பது முக்கியம். Have I borne fruit? Am I a fruit bearing person? Am I someone whom God can trust? What has happened as a result of my being in this place? What happened? What opened up? Of course, there will be people who will hate you if you are fruit bearing. Not everybody likes the fruit you bear. But that's their problem. That's their problem. But there will be somebody who will come along who will like the fruit you bear. The other day I went visiting one of our church members' house. And we just dropped her out in our house and she said, Pastor, just come in. So me and my wife, we entered her house. So when we came out, we saw a lot of fruit lying on the ground which fell off a tree. Nagaparam. And it's amazing because we like that. It's good. But it's lying there. Nobody's taking it. People trample over it. So I asked this sister, nobody comes, picks it up. She says, no, somebody comes. Somebody comes and takes it, but it falls off the tree. It's free. The person who comes and takes it makes money out of it. Goes and sells it. But just listen, it's there for everybody to take, but some don't. But the man who sees it and knows he can make a good buck out of it, comes and takes it. That's exactly how your life is going to be. There'll be people who will hate you for the fruit you bear. They'll hate your guts. They'll hate the way you speak, the way you talk, the way you live. That's their problem. But there'll be some others who will want what you have. They'll want the God you serve.
They'll want the revelation you have. Live for them. Live for them. Not everybody is going to appreciate you. Not everybody is going to say, oh, I love the fruit you're bearing. Come give me your fruit. No. There'll be people who will be angry with you. They'll hate you. They'll want to, some of them will even ask God this question, why are you blessing such a man? He'll bless you further in answer to their prayer request. In answer to their prayer request, He'll bless you further. That's the worst punishment they can have in life. Find out what fruit you're bearing. What was your life before you entered that place? What has come out of your life after you entered that place? Then you will understand whether God is into something or not. I'll give you an example. It's a good example. It just came into my spirit. I'll just explain it to you. I'll give you the Bible reference later. There was a problem that cropped up when David was bringing the Ark of the Covenant to Jerusalem. What was the problem? He wanted to imitate the world. So he thought it was a good idea to put the Ark of the Covenant on a bullock cart and bring it into Jerusalem. So people were dancing and shouting and singing, and the Ark of the Covenant was coming on the bullock cart. The only problem was this. God had ordained for the Ark of the Covenant not to come on bullock carts. It had to come on the shoulders of praising priests. That was the problem. So anyhow, the cart was moving. When all of a sudden the cart shook. When you are operating in something which is not proper, the cart will shake. And someone is going to stretch out their hand and die. That's what happened. The man who thought to rectify the ark or keep it from falling, he was killed, and it frightened David. Frightened him so much that he said, don't bring the Ark of the Covenant now into Jerusalem. This is a problem. So the Ark of the Covenant was transported into the house of a man. Kept there. And all split the scene. Everybody went back home. All were frightened. Then after a couple of months, someone came and told David, David, here's what? That man has started to prosper. He said, what do you mean? He said, ever since the Ark of the Covenant went into that man's house, the man has started prospering. Then David knew, okay, God's not angry any longer. How do you know God is into something? Find out what God is doing in your life right now. Find out what God is doing in your life right now. Whether people appreciate you or not, that doesn't matter. Don't tell me that in every service everybody who walks in loves me. There are other people who love me, but there are other people who don't love me also. But that doesn't matter. God didn't tell me everybody is going to love me. He just said preach the word in season and out of season. If they'll receive the word, they'll profit from it. If they'll believe the word, they'll profit from it. But my work is to do what He called me to do. The same with your life, my friend. What has He called you to do? Just do it. உங்கள் வாழ்க்கையிலும் அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் செயல் திட்டம் என்ன? அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், கனி என்று வந்தாலே இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று உங்களுக்கு தெரியும். Remember, when you start seeing the fruit manifesting, the fruit of your life, the fruit of blessing, the fruit of what you have done happening, people start being touched and they start being blessed. It doesn't matter what the other groups sit and say. You begin to see that God is prospering you. God's brought you to the right place. That's your answer. உங்கள் கேள்விக்கு அதுதான் ஏற்ற பதில். தவறான கேள்விகளை கேட்டால் நிச்சயமாகவே பதில் உங்களுக்கு கிடைக்காது. You keep asking wrong questions, you'll never get an answer. But if you ask the right question and you look at it the way you were 6 months from the point of time that you are in, or 1 year from where you were, and you just see what happened. Ever since I came into this place, what took place? How's things going? What is happening? Am I bearing fruit? Has something happened in my life? Is there a
change? Is there a transformation? Is there something positive happening? Well, thank God if it is. Because that's God's confirmation that you are in the right place at the right time, doing the right thing. சரியான இடத்திலே சரியான காரியத்தை சரியான நேரத்திலே செய்யும் மக்களாக இருக்கும் மக்கள் எப்படி அது அவர்களுக்கு தெரியும் என்றால், கர்த்தருடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் கனி கொடுக்க தொடங்குவார்கள். அவர்கள் கொடுக்கும் கனி, அந்த கனி தேவைப்படும் மக்கள் அதிலிருந்து பிரயோஜனத்தை அடைவார்கள். Remember, the ones who are desirous of the particular fruit you are bearing will receive that fruit and enjoy that fruit. They will love the fruit you bear. They will enjoy the fruit. They will accept the fruit. Not the others. But it really doesn't matter. As long as you know that you are bearing fruit, you will know that God is with you and not against you. Let's rise up to our feet this evening.